விஸ்காம் படிக்கணுமா? சஸ்ட்ரா சென்னை தான் கரெக்டான ஸ்பாட். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. வந்தாச்சு the Chennai Silk Sin mega combo sale summer chill out sale. நான் இந்த கேட் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். எப்படி? கேட்டுக்கு ஆட்டோமேஷன் தான், ரிமோட் இருக்கு கையில. இது ஒரு கேலக்ஸி தீம் பெயிண்டிங். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மூணு ஆமா, இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கும். கேலிக்கெட்டில் எடுத்தோம். நானும் போய் ஒரு இடத்துல எடுத்த ஃபோட்டோ அது. அது சும்மா செயின் வந்துட்டு ஒரு வாங்கி செயின் வந்துட்டு போட்டு விட்டு அந்த அது எப்படி அந்த மேரேஜ் பண்ற மாதிரி அந்த மாதிரி வச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபோட்டோ அது ரெண்டுமே தனித்தனியாக, அவள் தனியாக எடுத்தது, அது நான் தனியாக எடுத்தது. நாங்கள் 2 பேரும் அப்போ எங்கேயோ இருந்தோம். அதுக்கப்புறம் மீட் பண்ணது அப்படியே. நானும் பம்மியும் பிரிஞ்சிட்டோம். ஒரு பிரேக்கப் இல்லை, பம்மியோட அப்பாவுக்கு தெரிஞ்சு பம்மியை ஊருக்கு கூட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்டே பண்ண முடியாமல் இருந்தப்போ சுத்தமாக பண்ணுறதுக்கு ஒருத்தங்க 10 லட்சம் சொன்னாங்க. நீங்க பிளான் பண்றதால உங்களுக்கு 2.25 லட்சம் ரூபா ஆச்சு. 10 இங்க இருக்கு, 2 இங்க தானே இருக்கு. ரொம்ப அப்ராக்ஸா சொல்லணும் 95 lakhs பக்கம் போயிருக்கும். சுத்தமா காசு இல்ல. அப்ப வெளியே சொன்னா உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதான் யூடியூபர்ஸ் இருக்கிறதுலே வந்து எல்லா ஒரு ஃபாதருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். பமி வந்துட்டு கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் பமி இல்லைன்னா குழந்தை காடு, நீங்கள் எந்த காடோ ப்ரே பண்ணீங்களோ நல்லா உட்காந்து ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு சரியான அழுக. ஐயோ யாரோ எனக்கு பமி கிடைச்சா போதும். நிக்கிஸ் ஹவுஸ். ஓகே, அது நிக்கியோட அது ஆக்சுவலி இமேஜ் கிடையாது. நாங்கள் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் போர்டு மாற்றலான்னு இருக்கேன். கேட் மூடி இருக்கு, ஆனால் இந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் அப்படின்னு. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். எப்படி? கேட்டுக்கு ஆட்டோமேஷன் தான், ரிமோட் இருக்கு கையில். ஓகே, இந்த மாதிரி ஆட்டோமேட்ஸ். ஸோ இங்கே ரெனோவேஷன் ஒர்க் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு? கார்டன் நடந்து அப்படி ஆயிடுச்சு. ஒரு 4 மழை வந்துச்சுன்னா சரியாயிரும். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணவங்க அந்த ஜல்லிக்கல் போடாமல் கல் வச்சுட்டாங்க. அதனால காரு அது 2 டன் அந்த வண்டி ஏறினாலே மேலே கீழே ஆயிடுது கல்லெல்லாம். அப்புறம் ஐரா 2 தடவை விழுந்தாலா. அப்புறம் நாங்கள் ஒருத்தங்க கிட்ட கொட்டேஷன் கேட்டோம். 60,000 ரூபா கேட்டாங்க. ஓகே, எனக்கு மொத்தமாகவே 20,000 ரூபா செலவாச்சு. லேபரு நானும் அப்புறம் பசங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அதெல்லாம் சேர்த்து 20,000 ரூபா ஆச்சு. நானே பண்ணிட்டேன் எல்லாம். இன்னும் கொஞ்சோண்டு ஒர்க் இருக்குது. அந்த கல்லெல்லாம் அங்கே வைக்கணும். அங்கெல்லாம் லைட்ஸ் வருது. லைட்ஸ் அங்கே நிறைய ஃபுல்லாக மூங்கில் செடி வருது. காம்பவுண்ட் வாலை ஒட்டி. ஓகே, நேராக வளர்கிற மூங்கில். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காம நம்மளே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இறங்கி பண்ணுறதால இல்லை, நம்ம காசு யாருக்கு பை பண்ணும். ஆமாம், அப்படியே உள்ளே போய் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஐரா பாப்பா வந்தாச்சு. ஐரா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய், வெளில இருக்காங்க. உங்கள் பேர் என்ன? ஐரா அப்படித்தான் வரமாட்டா. நான் கூட்டு போறேன் அப்பாவை. அப்பாவை கூட்டு போறது வந்திருக்காங்க. இல்ல நான் அப்பா கூட தான் போவேன். அப்பாவை கூட்டு போறேன். ஸோ இங்கே என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரோ இப்போ? இங்கே இந்த வால் ப்ரோ, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் அந்த வால் ஹை ரூஃப் அப்படிங்கறதுனால அந்த ஸ்கஃபோல்டிங் போட்டிருக்கு. இன்னைக்கு தான் பெயிண்டர் வரேன்னு சொன்னாரு, வரலையா? பெயிண்டர் யாரு ப்ரோ? இல்ல அவர் இல்ல, இவர் நல்ல பெயிண்டர். ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நடுவில் படிக்கட்டுக்கு நடுவில் இதெல்லாம் இருக்கு. அது நேற்று தான், இன்னும் முடியல. அதுவே இன்னும் கட்டணும். இன்னும் கட்ட வேண்டிய ஒர்க் இருக்கு. ஒரு 3 டேஸில் முடிச்சிருவாங்க. அதை அந்த வால் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 5 டேஸில் முடிஞ்சிடும் வீடு ஃபுல்லாகவே. ஸோ இங்கே என்ன ஒயரிங் ஒர்க் போகுது ப்ரோ? இங்கே வந்துட்டு இந்த தனித்தனியாக இருக்கிற சுவிட்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஸ்மார்ட் சுவிட்சாக வைக்க போகிறோம். அது டச் சுவிட்ச் வருது இங்கே மட்டும். அது இன்பில்ட் ஆட்டோமேஷனோட வருது. நம்ம எங்கே இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபோனில் கனெக்ட் பண்ணி. வெளியில் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். உள்ள நெட்வொர்க் மட்டும் இருந்தால் போதும். வெளியே எந்த நாட்டில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த நாட்டில் வேணால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 6 சுவிட்ச் இருந்துச்சு. இப்போ இது தனியாக, இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்மார்ட் சுவிட்ச்னா அது தனியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுக்காக அது தனியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம். அப்படியே மேலே போவோம் நம்ம. ஸோ இங்கே ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்ஸ் நடக்கும்போது இந்த வாலும் பெயிண்டிங் ஒர்க் வருது.
ஸோ இங்கே தான் அந்த தியேட்டர் செட்டப்னு சொல்லியிருந்தீங்களே, அது பண்ண போறீங்களா? தியேட்டர் செட்டப்பு நாங்கள் ஒருத்தங்க கிட்ட கொட்டேஷன் கேட்டப்போ 10 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளோடா. நான் அதுக்கு பேசாம ப்ரொஜெக்டர் வாங்கி என்கிட்ட ரெக்லைனர் இருக்கு, நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் வருது. இந்த ரூம் அதுக்காகவே கட்டின ரூம் இது. ஆனால் எல்லா திங்ஸும் உள்ள டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடம் வந்துட்டு சும்மா நாங்கள் லாஸ்ட் இயர் பெயிண்ட் பண்ணோம். இது மேலே பெயிண்டே பண்ணலைன்னு சொல்லி பண்ணோம். இது ஒரு கேலக்ஸி தீம் பெயிண்டிங். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 3 ஆமாம் இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்களோ? ஸ்டிக்கர் இல்லை, அது வந்துட்டு பெயிண்ட் தான் அது. ஸோ இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் இன்னும் எத்தனை நாளில் முடியும்? இன்னும் ஒரு 10 டேஸில் முடியும், அதிகபட்சம் ஒரு 10 டேஸ். ஸோ இப்போ இருக்கிற வீடு அது யார் வீடு? அது என் ஃப்ரெண்டோட வீடு. ஓகே. ஃப்ரெண்டு வந்துட்டு வாங்கின வீடு. அவர் ரெண்ட்டுக்கு விடுறதுக்காக வாங்கினாரு. நான் இப்போ ரெண்டே கொடுக்காம அங்கே இருக்கேன். வெறும் கட்டில் சில திங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கும். இதுதான் ரெனோவேஷன் ஒர்க்கு. இந்த ஒர்க் இது வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு. கட்டாததுன்னா அதுக்குள்ள இருக்கிற டாய்லெட், அந்த ரூமுக்குள்ள இருக்கிற டாய்லெட். இந்த ஓவரால் பட்ஜெட் தான் அந்த 10 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம். மேலே வந்துட்டு அந்த ஒரு பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ரூஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடு இருக்குல்ல, இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான், எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அரௌண்ட் 10 லேக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளா பண்ணோம் அப்படின்னா ஒரு 2.5 லட்சம், மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 2.5 லட்சம். கடைசியாக வந்து இதை பற்றி பேசிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதை பற்றிலாம் ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பேசினது அதெல்லாமே பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் என் கண்ணை உறுத்துது. அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ, இது நானும் பம்மியும். ஆமாம். அது வந்துட்டு கேலிக்கட்டில் எடுத்தோம். நானும் பம்மியும் ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தோம், ஒரு ஐடி கம்பெனியில். அங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்தப்போ அப்போ அவர் எடுத்த ஃபோட்டோ அது. அது சும்மா ஒரு செயின் வந்துட்டு ஒரு வாங்கி செயின் வந்துட்டு போட்டு விட்டு அந்த மேரேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படிதான் அது பார்க்க அப்படிதான் தாலி கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வரைஞ்சதா? ஆமாம், நான் பம்மியை வரைஞ்சது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோஸ்? இல்லை, அது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. அது ரெண்டுமே தனித்தனியாக, அவள் தனியாக எடுத்தது, அதை நான் தனியாக எடுத்தது. ஓகே. நாங்கள் 2 பேரும் அப்போ எங்கேயோ இருந்தோம். அதுக்கப்புறம் மீட் பண்ணது அப்படியே லைனாக. ஸோ அதான் ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கெங்கேயோ எடுத்த ஃபோட்டோஸ், அப்புறம் வரைஞ்சது, அப்புறம் வேலை செஞ்சது, இதெல்லாம் நீங்கள் அடையாளமே தெரியல ப்ரோ இங்கே இருக்கிற ஃபோட்டோ. அந்த வயலட் ஷர்ட். ஆமாம், வயலட் ஷர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் பம்மியும் பிரிஞ்சிட்டோம். ஒரு 4 months பக்கம் பிரேக்கப் இல்லை. பம்மியோட அப்பாவுக்கு தெரிஞ்சு பம்மியை ஊருக்கு கூட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்டே பண்ண முடியாமல் இருந்தப்போ அப்படி இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பம்மி அதே டைமில் பம்மி எப்படி இருக்கா பாருங்களேன், பக்கத்தில் பசங்க எப்பவுமே அப்படி தான் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்மி வந்துட்டான். வந்ததுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோ தான் அதுக்கு பக்கத்தில். அது எங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நைட் டிரைவு, அதுக்கப்புறம் ஒருத்தங்களோட கல்யாணம், அதுக்கடுத்தது எங்களோட நிக்கா. இல்லை, எங்களோட நிக்கா. தொப்பி போட்டுக்கிறது எங்களோட நிக்கா, பம்மி முறுக்கா போட்டுக்கிறது எங்களோட நிக்கா. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு இருந்த வாடகை வீடு அப்படியே லைனாக வரும். நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டோம் அப்போன்னு எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த வீடு, அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, நிலவு வச்சது, ப்ரெக்னன்சி இது, அப்புறம் இந்த சின்ன ஒரு வளகாப்பு என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பண்ணாங்க. ஓகே. அப்படியே லைனாக இருக்கும். ஸோ ஐரா பாப்பா வந்து வயிற்றில் இருந்தப்போ 3rd month or 4th month ஸ்கேன் அது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் அவார்டா இது? இல்லை, செகண்ட் அவார்டு சுவேல் வ்ளாகருக்கு கிடச்சிது. ஃபஸ்ட் அவார்டு சைபர் தமிழா, அதை நான் எடுக்கல. அப்புறம் 2 ப்ளே பட்டன். பம்மிக்கு நான் ஃபஸ்ட்டு நெக்லஸ் வாங்கி கொடுத்த ஃபோட்டோ. ஓகே. அப்புறம் இந்த ஒயிட் கார் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு காரு. இது ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ். அது நோட்டரி மேரேஜ், இது ரெஜிஸ்டர் மேரேஜ். ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் மேரேஜில் கூட நீங்கள் அவங்க சைன் மாற்றி போட்டாங்க? அது வந்துட்டு நிக்கால சைன் மாற்றி போட்டாங்க. மணமகன் இருக்கிற இடத்துல பம்மியும், மணமகள் இருக்கிற இடத்துல நானும் போட்டோம். ஓகே. அந்த மாதிரி. அப்புறம் ஐராவை ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனது. ஸோ இருக்கிறதுலேயே வந்து எல்லா ஒரு ஃபாதருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம், அவங்க லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த தருணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு பேபி வந்து born ஆகிறப்போ அப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டென்ஷனாக இருந்தீங்க அவங்க உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது? பம்மி வந்துட்டு கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒன்று பம்மி இல்லைன்னா குழந்தை. உங்கள் காடு நீங்கள் எந்த காடோ ப்ரே பண்ணீங்களோ நல்லா உட்காந்து ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இது சொல்லலை பம்மியோட அம்மா அப்பா. நான் மேலே இருந்தேன். வந்து லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லிமிட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அப்போ சொன்னாங்க. அப்போ எனக்கு சரியான அழுக. ஐயோ, இப்போ யாரோ எனக்கு பம்மி கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டான். அதுக்கப்புறமா தான் சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்தாங்க. ஐரா ஃபஸ்ட்டு பார்த்து இந்த பிளாக் டிஷர்ட் போட்டுருக்கேன் பாருங்களேன், அதில் ஐரா பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலரில் இருந்தான். அது கலரே மாறி தான் ஐரா வந்துட்டு கிடச்சா. அது கொஞ்ச நாள் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் சரியானா. உள்ள ஆக்சிஜன்லாம் பத்தாமாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு சந்தோஷத்தோடு சேர்ந்த ஒரு கஷ்டமான ஒரு இதை ஃபேஸ் பண்ணுவோம் அந்த டைம்.
எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு யூடியூபர் தான் தாராளமாக அவங்கள சொல்லலாம். ஸோ ஹவு டு யூ ஃபீல் திஸ்? சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் சேனல் தான் எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வெளியே போகிறப்போ உங்களோட சேனல் தான் வந்துட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுவோம், நாங்கள் உங்கள் சேனல் ரொம்ப விரும்பி பார்ப்போம் அதெல்லாம் சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணணும் கண்டென்ட்லாம், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தப்பாக காட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் வந்துட்டு அதிகமாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ராவலில், இந்த ஒரு கடந்த அந்த பாதையில் விச் வில் யூ சே த ஸ்வீட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த திங்க் லைஃப்? அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு பாதையில் வந்து எந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டாக இருந்துச்சு, எது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு? ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே ஐரா தான். அந்த ஐரா பிறந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அது குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் அது. ஸோ அது கண்டிப்பாக நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப ஹார்டான ஒரு பார்ட் அப்படின்னா நிக்கி வந்துட்டு இறந்தது. ஸோ நாங்கள் வீட்டில் இல்லாதப்போ அது நடந்தது வந்துட்டு எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. எங்கள் லைஃப்லேயே நடந்த ரொம்ப துயரமான சம்பவம்னு பார்த்தா எங்களோட பெட்டு வந்துட்டு செத்து போனது. அதை விட நிறைய நடந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ சமீபத்தில் உங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தோம். வீடியோஸ் பார்த்ததெல்லாம் இங்கே வீட்லேயும் பார்க்கும்போது இந்த ரெனோவேஷன் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து கொஞ்சம் வெக்கேட் பண்ணி வேறு ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறதா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ என்ன இப்போ தான் ஆசாசியாக கட்டின ஒரு வீடு, ஆசாசியாக வந்து பார்த்து செஞ்ச ஒரு வீடு அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து மாறி இருக்கீங்கல்ல? ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடு நாங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே வீடு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகலை. ஓகே, நாங்கள் அந்த டியூ டேட்டுக்கு நாங்கள் சொன்ன அந்த டேட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட அந்த நேரத்தில் காசு பத்தலை, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பத்தலை. அப்போது என்ன நம்மளால் அப்போ பண்ண முடியுமோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். வெளியே போட்ட டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லோ காஸ்ட் டைல்ஸ் போட்டோம். ஓகே, அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு கல் ஏதோ விழுந்து 2-3 டைல் டேமேஜ் ஆகி அந்த டைலுக்குள்ளே இங்கே நல்லா மழை பெய்யும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நல்ல வெயில் அடிக்கும், 6 மாதத்துக்கு பயங்கரமாக மழை பெய்யும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் உள்ளே போய் அந்த வாலெல்லாம் அந்த உள்ள தண்ணி ஃபில் ஆகி ஒரு மாதிரி வாலெல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டப்போ இந்த டைல் தான் ப்ராப்ளமு, மாற்றிருங்க, அப்போ வெளியே டைல் மாற்றணும். இதெல்லாம் நாங்கள் அந்த டைம் பண்ண மிஸ்டேக்ஸு. ஓகே, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த ரெனோவேஷன் ஒர்க்கு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் வெளியே போய் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் ஒர்க்கு, ஆக்சுவலி இந்த டைம் நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடு கட்டுறப்போ ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டணும். இந்த வீடு கட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். அதனால வந்துட்டு எல்லாமே தனியாவே நின்று ஸோ நமக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்லும் வந்துருச்சு இந்த ஒரு வீடு கட்டுறதுலேருந்து. ஸோ வெளில தனியாக ஒரு போர்டு போட்டுடலாம், சுஹேல் இன்ஜினியர், உங்களுக்கு வீடுக்கு ஏதாச்சும் கட்டி கொடுங்க சொல்லுங்க. இருக்கு மேல அந்த டாய்லெட் வந்துட்டு இது பண்றதுக்கு 2-3 பேர்த்துக்கிட்ட கொட்டேஷன் வாங்கியிருந்தேன். அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஆகும், 2.5 லட்சம் ஆகும், 3 லட்சம் ஆகும்லாம். வெறும் ஒரு டாய்லெட் கட்டி முடிச்ச டாய்லெட் உள்ள டைல் போட்டு சானிட்டரி வேர் ஃபிக்ஸ் பண்றது. அப்புறம் நானே இறங்கி போய் கொட்டேஷன்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்தா 90,000லயே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். 90,000 பாதிக்கும் கம்மியா இருக்கு பாருங்களேன். காவாசி ஆக்சுவல் செலவு 90,000 டு மேக்ஸிமம் பண்ண 1,10,000 ரூபாய். நான் யோசிச்சேன் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இன்ஜினியர்ட்டையும் போய் வாங்கி வச்சுக்கலாம், நான் பண்ணி தரேன், டாய்லெட் கட்டி தரேன், வீடு கட்டி தரேன், கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி. ஸோ இப்போ வந்து இதுக்கும் கான்ட்ராக்ட் வாங்கி கேட்டிருந்தீங்களா இந்த ரெனோவேஷன் ஒர்க்காக? நான் 2-3 பேர்த்திட்ட கேட்டிருந்தேன், ஆனா எங்கேயோ போகுது பட்ஜெட். எவ்வளவு கேட்டிருந்தாங்க அவங்க? மொத்தமா பண்றதுக்கு ஒருத்தங்க 10 லட்சம் சொன்னாங்க டோட்டலா. இந்த நம்ம வீட்டை பார்த்துதான் அமௌண்டே சொல்றது. எவ்வளவு ஆச்சு? அவங்க 10 லட்ச ரூபாய் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க பிளான் பண்றதால உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 2.25 லட்சம் ரூபா ஆச்சு. 2.25 லட்சமா? 10 இங்க இருக்கு, 2.5 இங்க தானே இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் லாபமா? 2.25 லட்சம் எனக்கு வந்துட்டு இன்னும் ஃபுல்லா முடிக்கல. இந்த வால் பெயிண்டிங் மேல அந்த டாய்லெட் எல்லாம் முடிச்சு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 2.25 லட்சம் தொட்டுரும் லாஸ்டா. இது வேற லெவல் பிசினஸ் இருக்கு. இதுக்கு தான் இப்ப இன்ஜினியரிங் இன்னும் வந்து மார்க்கெட் இருக்கு, சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் சும்மா 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 படிக்காது. ஆக்சுவலி இன்ஜினியர்ஸை விட இந்த இடையில நிக்கிறாங்க பாருங்களேன், அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க நிறைய வந்துட்டு லாபம் வைக்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடு வந்து ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஒரு வேலை வெளியில் கொடுக்காம நம்மளே பண்ணியிருந்தா எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
நல்லாவே கம்மியாயிருக்கும். எனக்கு இந்த வீடு அப்படின்னு நான் இது வரைக்கும் எங்கேயுமே இது சொன்னதில்லை, எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னது கிடையாது. அப்ராக்ஸா சொல்லணும், அப்ராக்ஸா சொல்லணும் அப்படின்னா ஒரு 90 lakhs 95 lakhs பக்கம் போயிருக்கும். கிட்டத்தட்ட 1 கூட வச்சுக்கலாம், 1 கோடின்னு வச்சுக்கலாம். இங்க வரும்போது ஃபில் பண்ணது கம்ப்ளீட் பண்றதுக்கான அமௌண்ட் அப்போ சுத்தமா காசு இல்ல. அப்ப வெளியே சொன்னா உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதேதான், அதுக்குதான் வரல உனக்கு என்னப்பா நீ யூடியூபர்ஸ் அந்த மாதிரி கேள்வி வருதா, என்னடா இது. எதுவுமே சொல்லல, எங்க வீடியோஸ்லயே சொல்லல, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ட் சர்க்கிள் மட்டும் தான் தெரியும் இந்த விஷயம். தியேட்டர் செட் பண்ணணும்னு சொல்லி அதுவும் இன்னும் பண்ணல, அப்படியே தான் கிடக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா அப்படியே இருக்கும். ஆனா ஃபினிஷ் பண்றதுக்கு அந்த அமௌண்ட் அப்ப பத்தல, அப்படியே உள்ள வந்துட்டோம். சின்ன சின்ன ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே சேர்த்து இந்த வீடோட அப்ராக்ஸா சொல்லணும்னா ஒரு 1 crore அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் வெளியில கொடுத்து பண்ணதால அப்பவே நமக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்த்து லைட்டா கத்துக்கிட்டு இருந்தோம். நம்மளே இறங்கி ஒரு 50 லட்சம் 30-40 லட்சம் 60 lakhsல முடிச்சிருக்கலாம். இது எனக்கு என்னன்னா, நமக்கு இந்த வீடோட ஸ்ட்ரக்சர் ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல, வெறும் இந்த பிளாஸ்டரிங்கும் பிரிக்ஸ் ஒர்க் இருக்குல்ல பாருங்க, இன்டீரியர் பெயிண்டிங் இல்லாம இந்த ஸ்கெல்டன், அதுக்கு மட்டும் எனக்கு 35 lakhs தான் ஆச்சு. ஓகே. ஆமா. ஆனா அதுக்கப்புறமா பண்ண இந்த பெயிண்டிங், இந்த வுட் ஒர்க், இதுக்கெல்லாம் தான் பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்து விட்டாங்க. பாக்குறதுக்கும் சின்ன பசங்க மாதிரி இருந்தோமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்க நின்னு பாக்குறதுக்கும் ப்ராப்பரா யாருக்கும் நாலேஜ் இல்ல, எங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கே நாலேஜ் இல்ல. ஸோ கரெக்டா அந்த பெயிண்டிங்ல நாங்க நிறைய ஏமாந்துட்டோம். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல பயங்கரமா ஏமாந்துட்டோம். பெயிண்டர்ஸ் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணவங்க கிட்ட ஏமாந்துட்டோம். அது எல்லாம் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி போகும்போது தயவு செஞ்சு இந்த பெயிண்டர் நம்பர் மட்டும் கொடுங்க. ஸோ அப்படி ஒரு கடவை உடச்சி மழை வந்தாலும் ஹைலைட் அப்படின்னா, இந்த பட்டி பாக்குறது இருக்குல்ல, புட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வீட்டுக்குள்ள பாப்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, வெளியே கூட ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்க்கலாம், அது கூட தப்பு இல்லை. காம்பவுண்ட்னு சொல்லி எடுத்துக்கிட்டா காம்பவுண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்க்கலாம். பின்னாடி காம்பவுண்ட் எல்லாம் பார்த்து வச்சிருக்கானுங்க பட்டி. இதுல என்ன அவங்க ஒர்க்ல என்ன தோணுதா, சரி வேலை செய்யாம ஓபி அடிக்கல, ஏதோ பண்ணணும் அப்படின்னு கடமைக்கு அதுக்குன்னு ரொம்ப கடமையா செஞ்சிருக்காங்க. எனக்கு திருடினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க காசை. பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்க யூடியூபர்ஸ், உங்களுக்கு தான் காசு யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்துட்டே இருக்குமே, ப்ரொமோஷனா வருமே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என்னடா இப்படி சொல்றீங்க, தூங்காம சாப்பிடாம வந்துட்டு ஏதோ ஒண்ணு இப்ப என்ன வேலை பண்ணாலும் நம்ம இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம நிறைய இடத்துல சொன்னதும் கிடையாது. கல்யாணம் ஆகி 5-6 years ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். நாங்க ஒழுங்கா சாப்பிட்றதுக்கோ இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டோம். அந்த டைம்ல இருக்காது, காசு இருக்காது. ஸோ எப்படியும் ஒன்று முட்டி மோதி மேலே வரணுங்கிற ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வருவோங்கிறது அது என்ன சொல்றது, காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆனாலும் எப்படியும் ஒன்று கொஞ்சம் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இவங்க இப்படி வந்துட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரியுமே நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தெரியும் போது இப்பெல்லாம் சொல்லும் போது என்னடா அப்படிதான் தோணுமா உங்களுக்கு? ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தோம், அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிக் ஷாட்ஸ் தான். எல்லாருமே எங்களோட சப்ஸ்கிரைபர். உள்ள போனோடனே வந்து பேசினாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கீழே இருந்து மேலே வந்திருக்கோம். அதுதான் இப்போ எங்ககிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் கீழே இருந்து மேலே வந்திருக்கோம், வந்து பேசினாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த கஷ்டப்பட்டது அப்படியே நம்ம என்ன பண்ணோமோ அது சொல்லி அதே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தோம். சில பேர் அப்படி பேசுவாங்க ப்ரோ, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது பேசினா பேசிட்டோம்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். விஸ்காம் படிக்கணுமா? சஸ்ட்ரா சென்னை தான் கரெக்டான ஸ்பாட். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.